வருமான வரித்துறை ரெய்ட் நடத்த சத்திரப்பட்டி செந்தில்குமாருக்கும் உங்களுக்கும் என்ன உறவு என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு பாஜக முன்னாள் நிர்வாகி திருச்சி சூர்யா 6 கேள்விகளை எழுப்பியுள்ளார். இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்திருக்கும் அண்ணாமலை, தங்கள் சொந்தக்காரருக்கு அவரது குடும்பத்திலிருந்து பெண் எடுத்திருக்கிறது என்றார். திமுகவில் இருக்கும் செந்தில் பாலாஜி கூட தனக்கு பங்காளிதான் என்று கூறிய அண்ணாமலை, இப்படி ஒவ்வொன்றையும் தொடர்புபடுத்துவது தவறாக போய்விடும் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். நானும் செந்தில் பாலாஜியும் உறவினர் தான். நானும் செந்தில் பாலாஜியும் பங்காளி. நானும் செந்தில் பாலாஜி அண்ணனும் ஒரே கோயிலுக்கு போகிறவங்க, உறவினர் தான். நானும் ஜோதிமணி அக்கா நிறைய பேர் நானும் ஜோதிமணி அக்கா உறவினரா? நானும் ஜோதிமணி அக்கா உறவினர். எனக்கு அக்கா 20 வருஷமாக தெரியும். அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன், சாப்பிட்ருக்கேன். அரசியல் வருவதற்கு முன்பு அவங்க அம்மா கையில் சாப்பிட்ருக்கேன். ஏன்னா நானும் ஜோதிமணி அக்காவும் ஒரே கோயிலுக்கு போகிறவங்க, பங்காளி தான். இந்த மாதிரி நான் சொல்லிகிட்டே போவாங்கண்ணா. நானும் சக்கரபாணி அண்ணன் உறவினரா? ஆமாம், உறவினர் தான். திமுகவில் கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய எல்லோருமே 20 விதத்தில் எனக்கு உறவினர் தான். ஊரில் போன ஆண்டு இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் பண்ண ரைடில் பாதி பேர் உறவினர்கள் தான். எனக்கு பாதி பேர் உறவினர்கள் தான். அந்த லாஜிக் எங்கே போகுங்கன்னா, நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, 2வது கேள்வி இல்லைங்கண்ணா, ஒரு ரைடு பண்ணிட்டாங்க, நீங்கள் ஏதாச்சும் இன்கம் டேக்ஸ்க்கு ஃபோன் பண்ணிங்களா? யாருக்கு இது வரைக்கும் லைஃப்பில் இன்கம் டேக்ஸ் நான் ஃபோன் பண்ணதில்லை. அரசியலுக்கு வந்த பிறகு நான், அது செந்தில் பாலாஜி அவர்களாக இருந்தாலும் சரி, ஜோதிமணி அக்கா அவர்களாகவும் சரி, சித்தாந்த ரீதியில் கொள்கை அடிப்படையில் நாங்கள் எடுத்துக்கிறோம். ஏன், நான் அரசியல் வருவதற்கு முன்பு நானும் செந்தில் பாலாஜி அவர்களும் ஒன்றாக அமர்ந்து உணவு சாப்பிடலையா? செந்தில் பாலாஜின்னா என் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போயிருக்கார். அரசியல் வருவதற்கு முன்பு எங்கள் அம்மா கையில் சாப்பிட்டு போயிருக்கார். உண்மை நான் சொல்கிறேன். ஏன், சொந்தக்காரங்க, ஒரே கோயிலுக்கு போகிறவங்க. ஆனால் அதற்காக நான் தெய்வ தட்சணை பார்க்குறேன்னா? இல்லை அதற்காக செந்தில் பாலாஜி என் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டில் அவரு தெய்வ தட்சணை பார்க்குறாரா? மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம், தவறுகளை வைக்கிறோம். அதனால் இந்த மாதிரி நம்ம இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியே ஒன்னொன்னையும் கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அது ரொம்ப தவறாக போயிடும்.